சிரியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் மிக மோசமானதாக இருக்கிறது. சிரியாவில் எல்லா நாடுகளும் தங்களுடைய நலன்களை தேடி அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு முற்படுவது செய்தி சிரியாவிலிருந்து களத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. சிரியா ஒரு பேரதிர்ச்சிக்குரிய பேரழிவு மண்டலமாக மாறியிருக்கிற செய்தி சர்வதேசத்தினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியை உலுக்கியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு கலெக்டிவான செய்தி முழுமையாக இணைத்து நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, பசர் அல் ஆசாத்துடைய ஆட்சி முடிவு பெற்றிருக்கிறது. அவருடைய தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத் அவருடைய மரணத்திற்கு பின்பு நாட்டை சர்வாதிகார அடிப்படையிலும் இனக்குழுக்களாக பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது சிரியாவினுடைய இந்த கடும் போக்குவாத நிலைமை முடிவுக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் தப்பி ஓடிய பஷர் அல் ஆசாத் தன்னுடைய மடிப்பீச்சை கேட்டு தனது குடும்பத்தோடு அவர் தனது ஆதரவு நிலையான ரஷ்யாவிலே அவர் தஞ்சமடைந்திருக்கிறார் என்ற செய்தியும் இதுகாரம் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அங்கிருந்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், சிரியாவை ரஷ்யா எந்த விதத்திலும் காப்பாற்றுவதற்கு முன் வரவில்லை. கடைசி நேர தகவல்களின் அடிப்படையில் HTS போர் களம் வலுவாக, அதாவது ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய அபு முகமது அல் ஜுலானியுடைய தலைமையிலான திறன்பட ஒரு தீவிரவாத தாக்குதல்கள் அவர்கள் முன்னெடுத்து நாட்டை பிடிப்பதற்கு அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட போதும் அவர்களுக்கு எதிராக ரஷ்யா எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மௌனியாக இருந்தது பஷர் அல் ஆசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஹஃபீஸ் அல் ஆசாத்தினுடைய மகனான பஷர் அல் ஆசாத்தினுடைய இழப்பு அந்த நாட்டிற்கு ஒன்றும் பெரும் பேரழிவாக இல்லை என்றாலும் கூட அங்கு தற்போது பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த குழப்ப நிலையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் என்பது மிக 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 கவலைக்குரியது. தோழர்களே, மனித உணர்வுகளை, மனிதனுடைய மதிப்புகளை, உயிரினுடைய அந்த சிறந்த மதிப்பீட்டை மதிக்கக்கூடிய யாரும் இந்த மாதிரியான ஒரு படுகொலையை ஆதரிக்க மாட்டார்கள். ஹமா பகுதியில், அதாவது அலவி இன மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருவதையும் அங்குள்ள கிறிஸ்தவ மக்களும் கூட படுகொலைக்கு உள்ளாகி இருப்பதையும் தாங்கள் நேற்றைக்கு வெளியான காணொளிகளின் மூலம் பயங்கரவாதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளியின் மூலம் நாம் அங்குள்ள நிலைமையை முழுமையாக யூகித்து கொள்ள முடிகின்றது. அலவியினுடைய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இன சுத்திகரிப்பிற்கு இந்த பயங்கரவாதிகளால் ஹமா பகுதிகளில் உள்ளடக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. லடாக்கியா ஹமா பகுதிகளில் ISIS தீவிரவாதிகள், ISIS பயங்கரவாதிகள், IS கொடூர சிந்தனைவாதிகள் கொடிகளை பறக்கவிட்டு தாங்கள் நகர் முழுவதும் மக்களை, இனக்குழுக்களை அடையாளம் கண்டு படுகொலை செய்வதை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து வருகிறது. இந்த பயங்கரவாத தாக்குதல் செய்திகள் தற்போது வெளிவர மறுக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில் செயல்படக்கூடிய, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டால் அல் மயாதீன் போன்ற மிக முக்கியமான செய்தி ஊடகங்களாக செயல்பட்ட இஸ்ரேலுடைய செய்தி ஊடகங்களை தவிர்த்து ஏனைய அந்த செய்திகளை வெளியிடுவதற்கு பலரும் தயங்குகிறார்கள். இந்த தாக்குதல்களின் மூலம் சர்வதேச அளவில் முஸ்லிம் சமூகத்தினுடைய மரியாதை, கண்ணியம் பெரும் அளவில் பாதிக்கப்படும் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத தாக்குதல்களை, இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை ஏன் சர்வதேச ஊடகங்கள், அதை போன்று HTS SNI துருக்கி படைகள் இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய மோதல்கள், முட்டல்கள், அதே போன்று வடகிழக்கில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், அதே போன்று ISIS அமைப்பு அலவி மக்களுக்கு எதிராக நடத்துகிற, கிறிஸ்தவ மக்களுக்கு
மக்களுக்கு எதிராக நடத்துகிற இந்த இன சுத்திகரிப்பை சர்வதேசம் ஊடகங்கள், அதாவது அரபு ஊடகங்களும் புறக்கணித்திருப்பதாகவே நாம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. தற்போது வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சி, அதாவது புதிய ஆட்சி என்றால் மெஜாரிட்டேரியன் பகுதிகளை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுகிற ரெபல்ஸினுடைய தலைவர், அவருடைய ஒப்புதலோடு இடைக்கால பிரதமராக முகமது ஃபசீத், தி சால்வேஷன் பிரதமர், அதாவது தீர்வுக்கான இடைக்கால பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட பல குழுக்கள் சர்வதேசத்தின் பலவேறு ஆதரவுகளை பெற்றுத்தான் இங்கே ஒரு இடைக்கால அரசை நியமிக்க முடியும். சிரியா இதில் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுவதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பல்வேறு இனக்குழுக்கள், ஷியா பிரிவினர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள், சன்னி பிரிவுகளும் பலர் இருக்கிறார்கள், HTS அல் ஹராரி, அதே மாதிரி குர்து மக்கள், அதே போன்று சிரியா டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், SNA என்று பலவேறு அமைப்புகள் இங்கே அந்த முதல் இடைக்கால அமர்வின் போதே மோதல்கள் ஏற்பட்டிருப்பதும் சிரியா வருங்காலத்தில் சந்திக்க போகின்ற பெரும் சவால்கள் குறித்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹமா படுகொலை, அலவி மக்கள் படுகொலை, கிறிஸ்தவ மினாரிட்டி ஏனைய சமூகங்களின் படுகொலையின் மூலம் ஒரு வன்முறை பயங்கரவாத தேசமாக சிரியா தற்போது மாறி வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று வட கிழக்கு சிரியாவை தனது ஆதிக்கத்தின் கீழ் முழுமையாக கைப்பற்றியிருப்பதாக அமெரிக்கா தனது நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறது. சிரியாவினுடைய முக்கிய நலன்கள், அதாவது நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நாட்டின் வளமிக்க கோதுமை, ஆயில் வளங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது. தற்போது சொல்லப்போனால் அமெரிக்கா, இஸ்ரேல், அதே போன்று HTS, குர்து மக்கள், குர்திஷ் மக்கள், துருக்கி, அதே போன்று ஷியா குழுக்களுடைய அடையாளங்களும், இப்படி பல்வேறு குழுக்கள் ஒரு தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு போட்டிருப்பது நீண்டகால போருக்கும், அனிமாசிட்டி, விரோத மனப்பான்மைக்கும், பழிவாங்குதலுக்கும் வருங்காலத்தில் சிரியாவை ஒரு களமாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்கா தற்போது அங்கே குர்திஷ் மக்களுக்கான ஒரு புதிய நாட்டை ஏற்படுத்த போகிறது என்பதும் நமக்கு தெரிய வருகின்றது. அமெரிக்கா குர்திஷ் மக்களுக்கான ஒரு நாட்டை, சன்னி பிரிவை சார்ந்த குர்திஷ் மக்களுக்கான ஒரு புதிய தேசத்தை உருவாக்கினால் அங்கே வருங்காலத்தில் ஷியா பிரிவினருடைய கை வலுப்பெறாமல் இருப்பதற்கும், ஏனைய அரபுலகத்தில் பல நாடுகளை அவர்கள் தங்கள் கைவசம் வைத்திருப்பதை போன்று மிகப்பெரிய தேசமான சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், அதே போன்று பஹ்ரைன், அதே போன்று ஈகிப்து, ஈராக் மற்றும் பல நாடுகள், ஈராக்கை தற்போது இல்லை என்றாலும் கூட கத்தார் போன்ற நாடுகளின் வரிசையில் சிரியாவில் இந்த குழுக்களின் மூலமாக தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அமெரிக்கா போராடி வருவதையும் நாம் இப்பொழுது காண முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் சரியாக தற்போது ஒரு மோதலின் வெளிப்பாடாக ஹமாஸோடு போரிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல், ஹிஸ்புல்லாவோடு போரிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸோடு, இஸ்லாமிய போராளி ஜிஹாது குழுக்களோடு போரிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் தற்போது இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்து, அதாவது இரகசியமாக அவர்கள் HTSோடு பேச்சுவார்த்தை, அதாவது ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம் அமைப்பின் தலைவர்களோடு அமெரிக்கா, துருக்கி மூலமாக அவர்களுக்கு இருந்த அந்த உறவின் மூலமாக அந்த தேசத்தை தற்போது துண்டு துண்டாக ஆக்கியிருக்கிறதும் நாம் நினைவில் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் 1967 ஆண்டிற்கு பின்பு கோலான் குண்டுகளை கைப்பற்றிய இஸ்ரேல் தற்போது சிரியாவிற்குள் IDF வீரர்கள் தொடர்ந்து போரிட்டு முன்னேறி வருகிறார்கள். அதற்காக அவர்கள் 17க்கு மேற்பட்ட சிறிய போர் கப்பல்களை அழித்திருக்கிறார்கள் என்ற தகவல்களும் அங்கிருந்து வருகின்றது. ஒரு வலிமையான அரச படைகளாக இருந்த சிரியாவினுடைய இராணுவ தளவாடங்கள், இராணுவ கட்டமைப்புகள்
கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அளவிற்கு 80 தசமாக அவைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எஞ்சிய 20 விழுக்காடு பெர்சன்டேஜை வைத்து அவர்கள் சாதிப்பது ஒன்றும் இல்லை என்றும் மீண்டும் மீள் கட்டமைப்பு செய்ய வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் பல தசாப்தங்கள் ஆகலாம் என்ற விவகாரத்தில் நாம் தற்போது பார்க்கின்ற போது சிரியா ஒரு போராளி, ஒரு பயங்கரவாத அல்லது இனக்குழுக்களுக்கிடையே ஏற்படுகிற சண்டை வார் ஜோனாக மாறியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதே போன்று இஸ்ரேல் கட்டாரா என்கின்ற ஒரு பகுதியை கைப்பற்றி இருக்கிறது. மிக முக்கியமான இந்த கட்டாரா பகுதி ஒரு மூலோபாய பகுதியாக சிரியாவில் அடையாளம் காணப்படுகின்றது. குறிப்பாக அது டமஸ்கஸிலிருந்து 20 மைல் தொலைவிலே இருக்கக்கூடிய இந்த கட்டாரா பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியதன் மூலம் இன்னும் தொடர்ந்து அவர்கள் நாட்டின் உள்ளே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கட்டாராவை கைப்பற்றி விட்டது மட்டுமல்ல, தெற்கு தாராவிலும் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளையும் கூட அவர்கள் கைப்பற்றிவிடக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் டமஸ்கஸை அடுத்து ஆக்கிரமித்து விடுவதற்காகவும் தற்போதைய நிலை காணப்படுகிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளை அமெரிக்காவும் தெற்கு தாரா தெற்கு சிரிய பகுதிகளும் இஸ்ரேலும் கைப்பற்றி இருப்பது ஒரு பெரும் பிரளயத்தை அங்கே ஏற்படுத்தும். அதே போன்று இந்த நிலையில் அவர்களுடைய சூத்திரதார திட்டத்திற்கு துருக்கி மற்றும் இஸ்லாமிய தேசங்கள் பலியாகி இருப்பது தற்போது போரின் இலக்குகளை மாற்றி மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அவர்கள் களம் வலுவாக அமைத்து கொடுத்ததே சிரியாவினுடைய அடிப்படை நிகழ்வுகளாக நாங்கள் காணப்படுகின்றது. இதே போன்று 26 நிலப்பரப்புகளை கைப்பற்றிய ஏனைய வலுவான HTS ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம், அபு முஹம்மத் ஜுலானி இனி சிரியாவிற்குள் மற்றொரு போரை தமது படைகள், தனது ரெபல்ஸ் ஆர்மி இராணுவ குழுக்கள் போரிடுவதற்கு தயாராக இல்லை என்று அவர் தெரிவிப்பதன் மூலமாக ஏதோ ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவோடு தான் அந்த சமாதான ஒப்பந்தம் இருக்கும் என்றும் நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிரியாவினுடைய ரஷ்யா பின்வாங்கியது என்ன? 75 நாட்களுக்கு மேல் அவர்கள் ஆயுததாரிகளுடன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. அதே போன்று 310 இடங்களுக்கு மேல் வான் தாக்குதல்களை சில காணொளியில் 400க்கும் மேற்பட்டவைகளை எல்லாம் நடத்தி சிரியாவினுடைய ஆயுத குழுக்கள், ஆயுத கிடங்குகள், வான் படைகளுக்கு தேவையான பொருட்கள், மிசைல்ஸ் அனைத்தும் அவர்கள் அளித்திருப்பது ஹிஸ்புல்லாவுக்கு, லெபனானிலிருந்து செயல்படும் ஹிஸ்புல்லாக்களுக்கு எந்த மாதிரி பின்னடைவை ஏற்படுத்த போகிறது என்பது தெரியவில்லை. நேற்றைய விவகாரங்களில் நாம் இது குறித்து பேசுகின்ற போது களம் எப்போதும் ஒன்றாக இருப்பது இல்லை. ஏனென்றால் தலிபான்களுக்கு எதிராக அல் கொய்தாவை முதலாக, அதாவது தலிபானில் போரிட்டு, தலிபான் அல்ல, அதாவது ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவுக்கு எதிராக போரிடுவதற்குத்தான் அமெரிக்கா அல் கொய்தாவை, ஒசாமா பின் லேடனை வலுவாக ஒரு சக்தியாக மாற்றியது மட்டுமல்லாமல் அரபு இனக்குழுக்கள் அன்றைய காலகட்டத்தில் முழுமையாக ஜிஹாதிகளாக அவர்கள் உருமாறி முஜாஹிதீன்களாக உலகம் முழுவதும் வந்து ஆப்கானில் குவிந்ததற்கும் அவர்களை ஆயுத பயிற்சி, பணம் எல்லாம் கொடுத்தது அமெரிக்கா தான். பின்பு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எதிரியாக மாறி இன்று வரைக்கும் அல் கொய்தா பெரும் அச்சுறுத்தலாக அந்த மண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 18 ஆண்டுகள் அவர்கள் அங்கே போராடியும் கடைசியில் தலிபான்கள் வசம் அந்த தேசம் வீழ்ந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் தெற்கு சிரியாவிலும் வடக்கு கிழக்கு பகுதியிலும் அமெரிக்காவும்
இஸ்ரேலும் கைப்பற்றி இருந்த ஒரு நிலையில் தற்போது 400க்கும் மேற்பட்ட நிலைகளை தாக்குதல் நடத்தி இருந்தாலும் ஹெச்டிஸோடு அவர்கள், அதாவது ஹயாத்து தஹ்ரீக் அல்-ஷியாம் அமைப்போடு அவர்கள் கொண்ட நட்புணர்வு எவ்வளவு காலம் நீடிக்கப் போகிறது என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இங்கே இல்லை. இப்பொழுது இன்று காலை ஈரான் வெளியிட்ட தகவல்களில் தொடர்ந்து இந்த மண்டலத்தை தாங்கள் கவனித்து வருவதாகவும் தங்களின் செயல்பாடுகள் எப்போதும் குறைந்தபாடு இல்லை என்றும் அங்கிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று சுப்ரீம் லீடர், அதாவது கொமேனி, சையத் அலி காமினுடைய அறிக்கையின் நூடாக இது ஒரு அநீதிமிக்க பிரதேசமாக திட்டமிட்ட யூத அமெரிக்கா சதி என்று கொமேனி தனது ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த திட்டமிட்ட சதியின் மூலமாக, அதாவது ஹமாஸ் கசா பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் மழுங்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் தாங்கள் தொடர்ந்து காசாவின் வெற்றிக்காக, பலஸ்தீனத்தின் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபட போவதாகவும் ஈரானிலிருந்து அதனுடைய சுப்ரீம் தலைவர் கொமேனி மற்றும் ஈரானிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நேற்று நாம் சொல்லது போன்று சலாமி அவர்களுடைய IRGCனுடைய போரிட செயல்பாட்டாளர்களும் தொடர்ந்து நாம் அமெரிக்காவுக்கும் யூத ராஜ்யத்துக்கும் எதிராக போராடப் போவதாகவும் அதற்கான வலுவான நிலைகளை தமது அரசு கண்காணிக்கும் என்றும் ஈரான் தெளிவாக கூறியிருக்கிறது. இந்நிலையில் தற்போது வடக்கு கிழக்கு சிரியாவிலும் தெற்கு சிரியாவிலும் கட்டாரா பகுதிகளிலும் 400க்கும் மேற்பட்ட நிலைகளிலும் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அவர்களின் முன்னேற்றம் தொடருமா? அமெரிக்கா இந்த பிரதேசத்தை எப்படி கையாளப் போகின்றது? அதே நேரம் ஹமாஸுக்கு வலுவான சக்தியாக இருந்த ஹவுதிகள் தற்போது தொடர்ந்து அமெரிக்காவினுடைய கப்பல்களை தாக்கி வரும் நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுத பரிவர்த்தனை மையமாக, கேந்திரமாக இருந்த சிரியா தற்போது IDF அமெரிக்காவின் கையில் வீழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கான ஆயுத பங்கீடு எப்படி வரப்போகிறது? அதனை முன்னெடுப்பதற்கு ஈரான் எந்த விதமான நவீன தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது $மில்லியன் கேள்விகளாகத்தான் இருக்கின்றது. தற்போது ஒரு கவலை என்றால் பயங்கரவாத மண்டலமாக சிரியா மாறியிருக்கிறது. இந்த பயங்கரவாத மண்டலத்தில் அலவி இனக்குழுக்களும் கிறிஸ்தவ மினாரிட்டி இனக்குழு மக்களும் படுகொலை செய்யப்பட்டு வருவதையும் ISIS அமைப்பு சர்வதேச மக்களுக்கு எதிராக, மனித உரிமைகளுக்கு எதிராக வீடியோ காணொளிகளை பதிவிடுவதும் உலகம் முழுவதையும் பெரும் பரபரப்பிலும் கண்ணீரிலும் ஆழ்த்தியிருக்கிறது என்பதே உண்மையாகும்.